கணிதம் கற்போம் கற்பிப்போம். ரகுநாதன் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான ஸ்டடி பிளான். 1. நம்ம புத்தகத்தில இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் படிச்சாலே குறைந்தது 8 மதிப்பெண்களில் இருந்து 10 மதிப்பெண்கள் வாங்க முடியும். 2. செய்முறை வடிவியல்ல வடிவொத்த முக்கோணங்கள் மற்றும் தொடுகோடு இது மட்டும் நல்லா படிச்சா குறைந்தது 6 மதிப்பெண்களில் இருந்து 8 மதிப்பெண்கள் வாங்க முடியும். 3. வரைபடங்கள் பகுதிகள மாறுபாடுகள் அதாவது நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு அந்த 10 கணக்குகள் மட்டும் பார்த்தாலே குறைந்தது 6 மதிப்பெண்கள் இருந்து 8 மதிப்பெண்கள் வாங்க முடியும். 4. வடிவியல் பாடத்தில் அடிப்படை விகித சம தேற்றம் கோண இருசமவெட்டி தேற்றம் பிதாகரஸ் தேற்றம் இந்த 3 தேற்றங்கள் படித்தால் குறைந்தது 2 மதிப்பெண்கள் வாங்க முடியும். 5. சூத்திரங்கள் படித்தால் குறைந்தது 4 மதிப்பெண்கள் வாங்க முடியும். 6. அணிகள் கணக்குகள் படித்தால் குறைந்தது 5 மதிப்பெண்கள் வாங்க முடியும். அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இந்த பாடத்தில் வீச்சு வீச்சுக்களு முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் மாறுபாட்டு கீழோ இது எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பகுதியிலிருந்து கணக்குகள் கேட்கும்போது இந்த சூத்திரங்கள் எழுதினாலே ஒரு மார்க் எளிமையாக வாங்கலாம். அதோடு மட்டுமில்லாமல் நிகழ்தகவு பகுதியில் கணக்குகள் கேட்கும்போது கூறுவெளிகள் மற்றும் கூறு வெளிகளின் எண்ணிக்கை இந்த சூத்திரங்களை எழுதினாலே ஒரு மதிப்பெண்கள் நிச்சயமா கிடைக்கும். 5 மதிப்பெண் வினாக்களில் நிகழ்தகவு கூட்டல் தேற்றம் கணக்குகளில் அந்த சூத்திரம் எழுதினாலே ஒரு மதிப்பெண் கிடைக்கும். 7. அளவியல் இந்த பாடத்தில் கணக்குகள் கேட்கும்போது அதற்கான சூத்திரங்கள் எழுதினாலே குறைந்தது ஒரு மதிப்பெண் கண்டிப்பா கிடைக்கும். மேலும் 5 மதிப்பெண் வினாக்களில் எடுத்துக்காட்டு 7.29 30 31 ஆகிய கணக்குகள் மிக முக்கியம். மேலும் பயிற்சி 7.4 இல் 1 3 4 6 7 ஆகிய கணக்குகள் மிக முக்கியம். இதில் இருந்து ஒரு 5 மதிப்பெண் வினா கேட்க வாய்ப்பு உள்ளது. அலகு 6 முக்கோணவியல் இந்த பாடத்தில் எடுத்துக்காட்டு 6.19 20 21 30 ஆகிய கணக்குகள் மிக முக்கியம். மேலும் பயிற்சி 6.2 இல் 1 2 3 6 ஆகிய கணக்குகளும் பயிற்சி 6.3 இல் 2 4 5 ஆகிய கணக்குகள் மிக முக்கியம். இதில் இருந்து ஒரு 5 மதிப்பெண் வினா கேட்க வாய்ப்பு உள்ளது. அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இந்த பாடத்தில் முக்கோணத்தின் பரப்பளவு ஒரு கோண அமைந்த 3 புள்ளிகள் நாற்கரத்தின் பரப்பளவு ஆகிய தலைப்புகளில் இருந்து ஒரு 5 மதிப்பெண் வினா கேட்க வாய்ப்பு உள்ளது. மேலும் சாய்வு இணை கோடுகளின் சாய்வு செங்குத்து கோடுகளின் சாய்வு இதிலிருந்து ஒரு 2 மதிப்பெண் வினா கேட்கலாம். இந்த பகுதியில் கணக்குகள் கேட்கும்போது அதற்கான சூத்திரங்கள் எழுதினாலே குறைந்தது ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும். மேலும் நேர்கோடுகளின் சமன்பாடுகளில் உள்ள 4 வகைகளில் 1 பொது வடிவம் 2 புள்ளி சாய்வு வடிவம் 3 சாய்வு வெட்டு துண்டு வடிவம் 4 இரு புள்ளி வடிவம் இந்த பகுதியில் கணக்குகள் கேட்கும்போது சூத்திரங்கள் எழுதினாலே ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். அழகு 3 இயற்கணிதம் இந்த பாடத்தில் 5 மதிப்பெண் வினாக்களில் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காணுதல் என்ற தலைப்பில் கணக்குகள் கேட்க வாய்ப்பு உள்ளது. இதில் குறைந்தது அந்த கணக்கில் முதல் படியே செய்தாலே ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து இருபடி சமன்பாடுகளில் சூத்திர முறையில் தீர்வு காணுதல் மற்றும் மூலங்களின் தன்மை இந்த பகுதியில் ஒரு 2 மதிப்பெண் வினா கேட்க வாய்ப்பு உள்ளது. அடுத்து அணிகள் பகுதியில் ஒரு 2 மதிப்பெண் வினா ஒரு 5 மதிப்பெண் வினா என மொத்தம் 7 மதிப்பெண்கள் கேட்கப்படும். இதில் எடுத்துக்காட்டு 3.57 63 67 68 70 71 72 73 ஆகிய கணக்குகள் மிக முக்கியம். மேலும் பயிற்சி 3.17 இல் 2 4
5, 6, பயிற்சி 3.18 இல் 2, 3, 6, பயிற்சி 3.19 இல் 4, 5, 6, 7, 11, 12, 13 ஆகிய கணக்குகள் மிக முக்கியம். அடுத்து அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இந்த பாடத்துல ஒரு 2 மதிப்பெண் வினாவும் ஒரு 5 மதிப்பெண் வினாவும் கண்டிப்பாக கேட்கப்படலாம். எடுத்துக்காட்டு 2.6, 10, 26, 30, 36, 39, 43, 51 இது எல்லாம் ரொம்ப முக்கியம். பயிற்சி கணக்குகளில் பயிற்சி 2.2, 3, 4, 5, 9, பயிற்சி 2.5, 5, 7, 8, 9, 12, பயிற்சி 2.8 லா 3, 6, பயிற்சி 2.9, 6 ஆகிய கணக்குகள் மிக முக்கியமானவை. அடுத்து அழகு 1 உறவுகளும் சார்புகளும். இந்த பாடத்துல ஒரு 2 மதிப்பெண் வினாவும் ஒரு 5 மதிப்பெண் வினாவும் கண்டிப்பாக கேட்கப்படலாம். எடுத்துக்காட்டு 1.2, 3, 4, 5, 6, 9, 11, 18, 21, 23 பயிற்சி கணக்குகளில் முதல் 2 பயிற்சிகளும் முழுவதும் பார்க்கணும். பயிற்சி 1.4, 2, 3, 9, 10, பயிற்சி 1.5, 2, 3, 8 ஆகிய கணக்குகள் மிகவும் முக்கியமானவை. மாணவ செல்வங்களே, மேற்கூறிய முக்கியமான கணக்குகளை நன்றாக படித்தால் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் தேர்ச்சி பெறுவது மிகவும் எளிமை. கணிதத்தில் அனைவரும் தேர்ச்சி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.